ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ மாதிரி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ போன வாரம் வியாழக்கிழமை எடுத்ததுங்க. எடிட் பண்ணியெல்லாம் வச்சுட்டேன், ஆனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கு டைமே இல்லை. நானும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், அப்போ கொடுக்கணும், இப்போ கொடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஒரு வழியாக அப்படியே ஒரு வாரம் பக்கம் ஆயிடுச்சு. அந்த வீடியோவை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? 2 சிஸ்டர் வந்து ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாங்க. அவங்க பேர் சொல்லி அவங்களுக்கு ஹாய் சொல்லிடலாமா? கோமதின்னு ஒரு சிஸ்டர் வந்து ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாங்க. ஹாய் கோமதி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூங்க என்னோடய வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து மகான்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாங்க. ஹாய் மகா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய சேனலை பார்த்து கமெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வியாழக்கிழமை காலையில் 4 மணிக்கெலாம் நான் எந்திரிச்சிட்டேங்க. நான் பசங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சு பழகிட்டு, சில நாட்கள் வந்து அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிடுறது. 4:30க்கு அலாரம் வச்சுருப்பேன், ஆனால் 4 மணிக்கெலாம் முழிப்பு வந்துடும். ஸோ ஒரு அரை மணி நேரமாக தூங்குறது, அதுக்கு ஒரு தெரியாக எந்திரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிருவேன். தூங்கணுன்னு வைங்களேன், அப்படியே நல்லா ஆழ்ந்த தூக்கம் வரும். ஏன்னா அந்த 4 மணிலேருந்து 6 மணி வரை காலையில் அப்படியே சொர்க்கமாட்டம் தூக்கம் வரும். அந்த தூக்கத்தை வந்து நம்ம முழிச்சிட்டோம்னா தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிடலாம். திரும்ப போய் படுத்துட்டேன்னா என்னால் எந்திரிக்கவே முடியாது. அப்புறம் காலையில் லேட்டாக எந்திரிச்சோம்னா அவசரமாக பசங்களை ஸ்கூல் அனுப்ப வேண்டியிருக்கும். முன்னாடி ஆதவ மட்டும் ஸ்கூல் அனுப்பிட்டு இருந்தேன். இப்போ முகிலும் போகிறனால எக்ஸ்ட்ரா டைம் வேணும் அப்படின்றனால ரொம்ப சீக்கிரமாகவே எந்திரிச்சிடுறது. ஸோ காலையில் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து என்ன ரெடி பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இடியப்பத்துக்கு வந்து அரிசி ஊற போட்டிருந்தேன், பச்சரிசி. இடியப்பம் சுட்டுட்டு குழம்பு வந்து முட்டை குழம்பு வச்சுருந்தேன். ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இடியப்பம் வந்து நானே பச்சரிசி ஊற போட்டு அரைச்சி தான் பண்ணுறது. மாவில் பண்ணுறது என்னமோ எனக்கு வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வர்ற மாதிரி தெரியல. இந்த மாதிரி அரிசியை ஊற வச்சு அரைச்சி பண்ணும்போது ரொம்பவே சாஃப்டாக வரும். அதே மாதிரி என் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி பண்ணுற மெத்தடு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னார், கடையில் வாங்குகிற மாவை விட. எப்படின்னா, இது நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன் எப்படி இடியப்பம் பண்ணுறதுன்னு சொல்லி. அது நல்ல பயங்கர வியூஸ் போயிருந்துச்சு. யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் வியூஸ் போயிருந்துச்சு. இன்ஸ்டாகிராம்லேயுமே பார்த்தீங்கன்னா 3 மில்லியன் வியூஸ் கிட்ட போயிருந்துச்சு. அந்தளவுக்கு ஒரு டாப்பான ஒரு ரெசிபியாக இருந்தது. பச்சரிசியை நைட்டே ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட வேண்டியதுதான். வெள்ளை பச்சரிசியை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மட்டை அரிசியிலேயே பச்சரிசி இருக்கும், கொஞ்சம் சிவப்பரிசி மாதிரி, அதையுமே எடுத்துக்கலாம். அதே மாதிரி மில்லட், எந்த மில்லட் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ராகிலெலாம் பண்ணியிருக்கேன், கம்பு, அதுக்கப்புறமா திணை, இந்த மாதிரி எதில் வேணாலும் பண்ணலாம். இதே மெத்தடு தான். ஸோ நல்லா அரைச்சிட்டு ஒரு பேனை, அடிகனமான பேனை அடுப்பில் வச்சுட்டு அரைச்சி பேஸ்ட்டை ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், அவ்வளோதான். இதெல்லாம் அடுப்பில் பாத்திரத்தில் ஊற்றுனதுக்கு அப்புறமா தான் அடுப்பை வந்து ஆன் பண்ணணும். ரொம்ப பாத்திரத்தை ஹீட் பண்ணிட்டுலாம் ஊற்றக்கூடாது, இல்லைனா மாவு வந்து ஒட்டிடும் பாத்திரத்தில். அதுக்கப்புறமா ஆன் பண்ணிவிட்டு மெதுவாக அப்படியே கிண்டணும். ஹை ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் வச்சா போதும். ஒரு 3 நிமிஷத்துலேயே அந்த ஹீட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த மாவு ஹீட் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து அந்த இடியப்பம் பதத்துக்கே வந்து மாவு வரும். தண்ணி அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் சேர்க்கணும், நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது. இதுக்கு அளவுன்னு பெருசாக கிடையாது, நம்மளோட ஒரு மனக்கணக்கு தான். அந்த மாதிரி தான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இந்த அளவுக்கு கொஞ்சம் திரண்டு வரும். லைட்டாக வந்து பாத்திரத்தில் வந்து மாவு ஒட்டும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா அடுப்புலேருந்து அப்படியே இறக்கிற வேண்டியதான். இறக்கி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் ஆறிடும். அதை வந்து அப்புறம் நம்ம எப்பவும் போல் இடியப்பம் புளிவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பண்ண வேண்டியதான். ஏன்னா இப்போ பேக்கெட் மாவுலலாம் பார்த்திங்கன்னா என்ன கலப்படம் பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நிறைய இப்போ ராகி மாவெல்லாம் ஒரு தடவை நான் வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணேன். அது ராகி மாவா இல்லை வேறு மாவானே தெரியல. ராகி மாவெல்லாம் நல்லா பிளாக் கலரில் வரும் கூழ்லாம் கிண்டோன்னோன்னா, ஆனால் வெள்ளையாக வந்தது. என்ன கலப்படம் பண்ணுறாங்கன்னே தெரியல. அதுக்கு பேசாமல் இந்த மாதிரி நம்ம அரிசியிலையோ இல்லை டைரெக்டாக அந்த மில்லட்லேயே வாங்கி பண்ணும்போது நம்ம ஓரளவுக்கு நம்பிக்கையாக சாப்பிட்லாம். ஸோ அதனால் இந்த மாதிரி அரிசியிலே ட்ரை பண்ணிடுறது. புளியறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இடியப்பம்னா என் வீட்டுக்காருக்கும் ரொம்ப பிடிக்கும். கடைக்கு போனாலுமே ஹோட்டலில் இடியப்பம் தான் ஆர்டர் பண்ணுவார். அதனாலே மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் வந்து பண்ணிடுறது. ஆனால் கொஞ்சமாக தான் பண்ணுவேன், நிறைய சாப்பிட மாட்டோம். ஆளுக்கு ஒரு 2, 3 அந்த மாதிரி தான். பாருங்கள், மாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5ஓ 6ஓ தான் வந்து பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக வருது பாருங்களேன். சிவப்பரிசியில் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, ஆனால் சிவப்பரிசி இங்கே கிடைக்கல. நம்ம ஊர்லலாம் நல்லாயிருக்கும், அந்த மட்டை அரிசியிலே வர பச்சரிசி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்னு. அப்புறமா அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துலேயே டக்குன்னு வெந்துடும். ஏன்னா ஆல்ரெடி இந்த மாவு வெந்த மாவு அப்படின்றனால சீக்கிரமாகவே நமக்கு வந்து வெந்துடும். அப்படியே மூடி போட்டு வச்சிட வேண்டியதான்.
இதுக்கு வந்து தேங்காய் பால் வச்சும் சாப்பிட்லாம், தேங்காய் துருவி போட்டு அப்புறம் சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம். அப்புறம் குழம்பு கடலைக்கறி, முட்டைக்கறி, மீன் குழம்பு எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். உண்மையாகவே வெளிநாட்டில் இருக்கும்போது நம்ம ஊர் சாப்பாடெல்லாம் இந்த மாதிரி நம்மளே பண்ணி சாப்பிட்றதுன்றது ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஊர்லலாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். எங்கே போனாலும் ஒரு இட்லி கடை இருக்கும், ஒரு ஹோட்டல் இருக்கும். பட் இங்கேன்ற போது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இங்கே இருக்கிற ஒரு சில ஹோட்டல்கள்லையுமே கிடைக்கும் இந்த இடியாப்பம் இதுகள்லாமே. ஒரு தமிழ் ஹோட்டல் கூட இருக்குது இங்கே. அங்கே வந்து நம்ம சனிக்கிழமை போனோன்னா இந்த இடியாப்பம் வந்து வாங்கலாம். பட் நம்மளே வீட்டில் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் முட்டை வந்து வேக போட்டிருந்தேன். ஒரு 4 முட்டை குழம்புக்கு. ஸோ அதை வந்து உரிச்சிட்ருந்தேன். முட்டை எப்போவுமே வேக வச்சிங்கன்னா வெந்ததுக்கப்புறம் உடனே எடுத்து கோல்டு வாட்டரில் போட்டுட்டு உடனே சூட்டோட சூடாக உரிச்சிருங்க. அப்படின்னா நமக்கு வந்து அந்த முட்டை உடையாமல் சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். முன்னாடிலாம் ரொம்ப ஆறுனதுக்கப்புறமா உரிச்சிக்கலான்னு சொல்லிட்டு போட்டுருவேன். அது உடஞ்சு போயிடும். இது ஒரு ட்ரிக்ஸு ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். உடனே வந்து உரிச்சிடணும் சூட்டோடையே. முட்டை உரிக்கிற கேப்லேயே பாருங்கள் இடியாப்பம் எவ்வளோ சாஃப்டாக வந்து வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறமா அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா முட்டை குழம்புக்கு தேங்காய் போட்டு தான் பண்ண போகிறேன். அப்போ தான் குழம்பு நல்லா திக்காக இருக்கும். ஸோ அதுக்காக தேங்காய் உடைச்சிட்டு இருந்தேங்க. காலையில் ஒரு 4:30 போல் டொக்குன்னு என் ஹஸ்பண்ட் எந்திரிச்சு வந்தார். நிம்மதியாகவே தூங்க விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் தேங்காய் உடைக்கிறேங்க அப்படின்னு சொன்னேன்னா, அப்புறம் அவர் சொன்னார், இவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க டைம் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி சொன்னார். என்ன பண்ணுறது, இவ்வளோ சீக்கிரமாக எந்திரிக்கலைன்னா உங்கள் பிள்ளைங்களை யாரும் ஸ்கூலுக்கு அனுப்புறது அப்படின்னு சொன்னேன். தேங்காய் உடைக்கிறதா இருந்தால் நைட்டே உடச்சி வச்சிரு, காலையிலேயே டொக்குன்னு தட்டிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆமாம், காலையிலேயே எந்திரிச்சு மிக்ஸி சத்தம் இந்த மாதிரி டொக்குன்னு சத்தம் கேட்டால் தூங்குறவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். அதனால் நைட்டே நீ வந்து இதுகளெல்லாம் இது பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அவருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹெவியாக ஒர்க் போயிட்டுருக்கு அவருக்குமே. அதனால் வந்துட்டு அவர் தூங்குறதே கொஞ்சம் லேட்டாக தான் தூங்குறாங்க. தூங்குறதுக்கே பார்த்திங்கன்னா 11 மணி 11:30 ஆயிடுது. நானும் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தேன்னா பாவம் அவர் தூக்கமும் கெட்டு போகும் இல்லையா. ஸோ அதனால் அவரோட ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்க வேண்டியது தான். அதனால் நைட்டே வந்து தேங்காய் உடச்சி வச்சிடணும்னு நினச்சிட்ருக்கேன். அப்புறம் அந்த முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னா, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், சீரகம், மிளகு இதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். சீரகம், சோம்பு, மிளகு இது எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனு. அப்புறம் இந்த பட்டை, கிராம்பு, பிரியாணி ஸ்பைசஸ்லலாம் கொஞ்சம் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் தக்காளி, வெங்காயம் நறுக்கி வச்சுருப்போம் பார்த்திங்களா, அதை எல்லாத்தையும் வந்து மிக்சியில் அரைச்சிட வேண்டியதான். இதுதான் வந்து மசாலா. கடையில் உள்ள மசாலா வந்து சேர்க்காதீங்க, இந்த கரம் மசாலா இதெல்லாமே. ஏன்னா இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பாக்கெட் மசாலாவெல்லாம் நிறைய தடை பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஏதோ கெமிக்கல் கலக்கிறாங்கன்னு சொல்லி. நம்ம வீட்டிலையே இருக்கும் இந்த கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே. அது எல்லாத்தையுமே அரைச்சி வச்சுக்கிட்டாலே அதுதான் கரம் மசாலா. அப்படி அரைச்சி வைக்க முடியலன்னா இஞ்சி பூண்டு அரைக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் அதோடு சேர்த்து போட்டு அரைச்சிருங்க. அதிலே நமக்கு நல்லா ஃப்ளேவர் இருக்கும். இந்த நான் பாக்கெட் மசாலா வாங்கி யூஸ் பண்ணுறதே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேங்க. மஞ்சள் பொடி முதற்கொண்டு நானே இந்த விரலி மஞ்சள் வாங்கி ஊரில் அரைச்சிட்டு வந்துடுவேன். இப்போ ஊருக்கு போகும்போது ஒரு 2 கிலோ அரைச்சிட்டு வந்தேன். இன்னுமே அது யூஸ் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த சாம்பார் பொடி வாங்குறதோ, கரம் மசாலா வாங்குறதோ, பிரியாணி மசாலா வாங்குறதோ எல்லாம் வாங்கவே செய்யாதீங்க. அந்தளவுக்கு இப்போ எல்லாமே விஷமாக மாறிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலையே இருக்கிறத வச்சு சமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுவே வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருக்கும். நமக்கே தெரியாமல் நம்ம உணவில் வந்து இந்த பொடிகள் எல்லாம் யூஸ் பண்ணுறது விஷத்தை கலக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ எதை நம்பி சாப்பிட்றதுனே தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ முட்டை குழம்புக்கு வந்து எப்பவும் போல் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிட்டு அப்புறம் நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட்டையும் சுற்றி வதக்கிட்டு மிளகாய் பொடி அதுக்கப்புறம் மல்லிப்பொடி போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். அதே மாதிரி இந்த மிளகாய் பொடி மல்லிப்பொடியுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஊருக்கு போகையில் வீட்டில் இது மில்லுலேயே அரைச்சிக்கிற வேண்டியதான். கடையில் இப்போ ரெடிமேடாக 10 ரூபா பாக்கெட்டு 15 ரூபா பாக்கெட்டு கிடச்சோன்னா ரொம்ப ஈஸியாக போயிடுது. எதுக்கு போட்டு அரைக்கணும் அப்படின்ற மாதிரி. பட் அதை சாப்பிட்றனால எவ்வளோ விளைவுகள் வரும் அப்படின்றது சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சமாக மல்லி ஒரு 1/2 கிலோ வாங்கி நம்ம அரைச்சா கூட நமக்கு அது 2-3 மாதத்துக்கு வருங்க. ஸோ அந்தளவுக்கு பொடி வரும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ஓரளவுக்காவது ஹெல்த் கான்சியஸாக இருப்போம். ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க, நீங்கள் ரொம்ப ஓவர் ஹெல்த் கான்சியஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓவர் ஹெல்த் கான்சியஸ்லாம் இல்லைங்க. இதெல்லாம் நம்மளோட முன்னோர்கள் வந்து பழக்கப்படுத்தினது. நம்ம வந்து இடையில அதை வந்து விட்டுட்டோம். அதை இப்போ நம்ம திரும்ப ஃபாலோ பண்ணும்போது அது வந்து ஒரு பூமர் ஆன்ட்டி அந்த மாதிரி ஆகுது. நம்ம சொல்கிறதுன்றது நல்ல விஷயங்களை சொல்கிறத வந்து சில பேரால் அதை ஏற்றுக்க முடியல. அந்த மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணுறது, முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்ல விஷயங்களை சொல்லுவோம். ஏற்றுக்கிறது தான் அவங்களோட விருப்பம். அப்புறமா வந்து அந்த மசாலாலாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா 4 முட்டை வச்சுருந்தேன்னா அதை போட்டுட்டு தேங்காய் பால் எடுத்து தான் ஊற்றினேன். தேங்காய் அரைச்சேன், ரொம்ப சக்கையாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் தேங்காய் பால் ஊற்றிட்டு கொஞ்சமாக அந்த தேங்காய் பேஸ்ட்டில் கொஞ்சமாக போட்டேன். எல்லா பேஸ்ட்டையும் அப்படியே போட்டோம்னா
ரொம்ப சக்க மாதிரி ஆயிரும் குழம்பு. அதனால் அப்புறம் முட்டை குழம்பு இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கணுன்னா 2 முட்டையை சும்மா பவுலில் ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஊற்றி விட்டிங்கன்னா குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புமே நல்லா திக்னஸ் கொடுக்கும். பார்த்திங்களா, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. என் வீட்டுக்காரெலாம் அவ்வளோ இது பண்ணி சாப்பிட்டாரு. முன்னாடியெல்லாம் வந்து வாயவே திறக்க மாட்டார், நல்லாயிருக்கும் நல்லா இல்லையோ, ஒரு வாட்டில் சாப்பிட்டு ஒரு வாட்டில் போவார். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாராட்ட ஆரம்பிச்சிட்டாரு, நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. அதனாலேயே இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது ஒருத்தவங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னா இனிமேல் நம்ம எஃபோர்ட் போட்டு அதுக்காண்டி நம்ம வந்து பண்ணுவோம். எது லைஃப்பில் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, சமையலாக இருந்தாலும் சரி, எதுனாலுமே நமக்கு அந்த அப்ரிசியேஷன் ஒரு இடத்துல கிடைக்கலைன்னா நம்ம டவுன் ஆகிடுவோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஒருத்தவங்க இப்போ நம்ம குழந்தைங்களே ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அது வந்து நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, நீ நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லும்போது நமக்கு அது ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். அடுத்த ஒரு ஸ்டெப்பு எடுக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்குங்க. அதுக்கப்புறமா சாப்பாடு செஞ்சு முடித்ததுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சேன். அன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வந்து வீட் பிஸ்கட் இருந்தது, அது கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் நட்ஸ் வச்சுருந்தேன், பாதாம் முந்திரி கொஞ்சம். வீட்டில் எதுவுமே பண்ணலை, வீட்டில் காய்கறிகளும் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அடுத்து தான் வந்து கடைக்கு போய் வாங்கணும். ஸோ 6 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா நான் என்னோடய கிச்சன் வேலையை எல்லாத்தையுமே முடிச்சிடுவேன். பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கிறது எல்லாமே. ஸோ ஒரு 6:15 போல் போய் பசங்களை வந்து எழுப்பிட்டு 2 பேரையும் கொஞ்சம் மேலுக்கு தான் தண்ணி ஊற்றுவேன். தலையெல்லாம் குளிக்க வைக்க முடியாது காலையில், ஏன்னா பயங்கர குளிராக இருக்குது. இப்போ ப்ரூனையில் இப்படி எனி டைமும் மழையாக தான் இருக்குது. பிள்ளைங்களுக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. முகிலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபீவர், வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் பார்த்திங்களா. எல்லாருக்குமே கொஞ்சம் சளி, ஒரு மாதிரி தலைவலி, அதுக்கப்புறம் இருமல் அந்த மாதிரி தான் இருக்குது. என் வாய்ஸுமே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள். ஹஸ்பண்டுக்குமே அந்த மாதிரி தான் இருக்குது, எனக்கு அப்படி தான் இருக்குது. ஆதவுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி முடியாமல் வந்தது, முகிலுக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அப்படியே வெதர் வந்து அப்படி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. புரூனை மாதிரியே இல்லை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குளிர் பிரதேசத்தில் இருக்கிற மாதிரி, ஒரு யூரோப் கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு குளிராக இருக்குது. அப்புறம் பசங்களை வந்து குளிப்பாட்டிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு முகில பார்க்கையில் தான் பாவமாக இருக்கும். ஸ்லீப்பிங் 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 சொல்லிவிட்டு அழுதுகிட்டே இருப்பான். இங்கே பாருங்களேன், என்ன பண்ணுறது, காலைல ஸ்கூல் போகணும் இல்லையா. இங்கே கூட பரவாயில்ல, இங்கே ஸ்கூல் வந்து இது ஆதவுக்கு வந்து 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், முகிலுக்கு வந்து 8:30க்கு ஸ்டார்ட் ஆகும். அதை வந்து K2 அப்படின்றனால அவனுக்கு வந்து 8 o'clock, முகில் வந்து K3 அப்படின்றனால 8:30. அதனால் 2 பேரையும் ஒரே டைமில் தான் கொண்டு போய் விட்டுறது. நான் ஒரு வீடியோ பார்த்தேன் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில். UAE இருக்குல்ல, துபாய், அங்கே வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கெலாம் பசங்க ஸ்கூலில் இருக்கணுமா. 5:30க்கெலாம் அவங்க பிள்ளைய கிளப்பி ஸ்கூல் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த பையன் கேட்டிருந்தான், அப்பா எதுக்குப்பா இந்த டைம்லலாம் விடியவே இல்லை, நைட்டில் ஏங்க ஸ்கூலில் கொண்டு போய் விடுறீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவங்க அப்பா சொன்னார், யாருக்குத்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி. ஸோ மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இங்கே ப்ரூனை பரவாயில்ல தான். 6 மணி ஸ்கூல் போகிறதுக்கு இங்கே இவங்க ஒரு 7 மணிக்கு மேலே போகிறதுன்றது எவ்வளவோ பரவாயில்ல. என்ன பண்ணுறது, படிக்கணும்ல, படிப்புக்காக நம்ம எந்திரிச்சு போகிறதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருந்தோம். அதுவும் இப்போ கூடவே நானும் சேர்ந்து போகிறேன். எலி காயுதுன்னா எலி புழுக்கையும் காயுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. நான் போய் அவங்கள வண்டியில் ஏற்றி விட்டுட்டு பாய் சொன்னோம்னா ஏக்கமாக பார்ப்பானுங்க 2 பேரும், அம்மா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. பாவமாக தெரியும். அதுவும் ஆதவெலாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் போகிறது, அங்கே கிளாஸ் ரூம் கிட்ட போனோடனே அழுக ஆரம்பிச்சிருவான். அந்த ஃபீவர் வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி ரொம்ப ஹோம் சிக் ஆகிட்டான். அதனால் நானுமே கூட போய்டுறது. எனக்கு கொஞ்சம் நேரமாவது டைம் கொடுங்கடா, அம்மா வீட்டில் இருந்தால் கொஞ்சம் ரன்னிங்காவது போவேன், எக்ஸசைஸாவது பண்ணுவேன்னு சொல்லிட்டு, இல்லை நீங்களும் வரணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. வீட்டில் இருந்தே நாங்கள் ஒரு 7:10க்கெலாம் கிளம்பிடுவோம். அப்போ தான் வந்து நாங்கள் கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் போக முடியும். அப்புறமா அந்த சைனீஸ் நியூ இயருக்காக ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ஃபோட்டோ எடுக்கலாம், கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம் நிற்க வச்சுட்ருந்தோம். அப்புறம் அங்கே வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப், அவங்க தான் வந்து இந்த கேஜி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கோஆர்டினேட்டர். அவங்க நீங்கள் எல்லோரும் போய் நில்லுங்க, நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து தரேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த மேடம். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் நின்றுட்டுருந்தோம். எல்லோரும் ஃபேமிலியாக அப்படி நின்று ஒரு பிக்சர் வந்து எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, அந்த நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தது. பசங்களுக்குமே நிறைய ஆக்டிவிட்டி கொடுப்பாங்க எங்கள் ஸ்கூலில். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து நின்னாங்க, எல்லோரும் ஒரு குரூப் ஃபோட்டோ மாதிரி எடுத்துகிட்டு முகிலை கொண்டு போய் கிளாஸ் ரூமில் விட்டோம். முகிலுமே உள்ளே போனோடனேயே அழுக ஆரம்பிச்சிருவான். அப்புறம் அவனை சமாதானப்படுத்தி கொஞ்சம் நேரம் அந்த விளையாட்டு ஜாமான்லாம் எடுத்து கொடுத்த உடனே அமைதியாக உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருப்பான். அவன் போன உடனே அழுக ஆரம்பிச்சிருவான். என்ன பண்ணுறது, நம்மளும் சின்ன பிள்ளைல அப்படி தானே. ஸ்கூல் போகல நான்லாம் வந்து எங்கள் அம்மா வந்து தோட்டத்துக்கு போவாங்க, தோட்டத்தில் கத்திரிக்காய் வெண்டைக்காய்லாம் போட்டிருப்போம். எங்கள் அம்மாட்ட போகிறதுக்கு ஓடுவேன். எங்கள் ஊரில் ஒருத்தவர் இருப்பார், அவர் தான் ஸ்கூலுக்கு போகாத பிள்ளைங்கள பூரா அரட்டி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு வருவார். இப்போல்லாம் நினைக்கல, அந்த ஞாபகங்கள்லாம் வரையில் ஒரு மலரும் நினைவுகள் மாதிரி இருக்குது. அவர் என்னை அதட்டி, ஒரு மீசை பெருசாக இருக்கும் அவருக்கு, அவர் மீசை பார்த்தாலே பயமாக இருக்கும், அதட்டி கொண்டு போய் பள்ளிக்கூடம் ஓடு அப்படின்னு சொல்லுவார். அந்த நினைவுகள் தான் ஞாபகத்தில் வந்துகிட்டே இருந்தது. அப்படியே ஹஸ்பண்டை சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தேன்.
போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த மரவள்ளி கிழங்கு வச்சு இந்த ஃபூஃபு ரெசிபி பண்ணியிருந்தோம். அது என்னமோ அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சாட்ருக்கு. எனக்கு இன்றைக்கும் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் கூட்டிகிட்டு போயிருந்தார். நாங்கள் போன நேரம் பார்த்து மார்க்கெட்டில் ஒரு கடையும் இல்லை. காலையிலேயே ஒரு 8 மணிக்கெலாம் போனால் என்ன கடை இருக்கும்? அதுவும் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி போனோன்னா நிறைய கடைகள் இருக்கும். நாங்கள் போனது வியாழக்கிழமை. அப்படி இருந்தும் ஒரு சில கடைகள் இருக்கத்தான் செஞ்சிச்சு. ஆனால் மரவள்ளி கிழங்கு ஒரே ஒரு கடையில் இருந்தது. பையனெல்லாம் தேடி போய் கண்டுபிடிச்சி 1 கிலோ $2 சொன்னாங்க. அப்புறமா கொஞ்சம் கிழங்கு வந்து வாங்கினேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நல்லா கிடைக்கும் இங்கே மார்க்கெட்டில் மரவள்ளி கிழங்கு. வெள்ளிக்கிழமெல்லாம் வந்தோம்னா ரொம்ப சீப்பாக கிடைக்கும். போன வாரம் வெள்ளிக்கிழமெல்லாம் வந்து நல்ல ஒரு பெரிய கிழங்கு ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ரெசிபி வீடியோ. அங்கெல்லாம் வெறும் $1 தான் வாங்கியிருந்தோம். அப்புறம் மஞ்சள்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. விரலி மஞ்சள், அந்த காஞ்ச மஞ்சள் கிடைக்கலன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ் மஞ்சள் கிடச்சிச்சின்னா அதை கூட நம்ம வந்து மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுட்டு குழம்புல யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு பேக்கெட்டு பவுடர் மஞ்சப்பொடி வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறமா மரவள்ளி கிழங்குலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் வாழைப்பழம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். வாழைப்பழம், அதுக்கப்புறமா ஒரு பாட்டி வந்து ஒரு கடை வச்சுருந்தாங்க. இந்த புரோனேயில் உள்ள லோக்கல் ஃபுட் எல்லாமே வச்சு விற்றுட்ருந்தாங்க. ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன்னா நல்லா இலையில வச்சு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எதை எடுத்தாலும் $1 அப்படின்ற மாதிரி தான் வந்து விற்றுட்ருந்தாங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். அது வந்து கருப்பு கவுனி அரிசியில் பண்ண மாதிரி இருந்தது பார்க்கும்போது. ஏன்னா பிளாக்காக இருந்ததுல. அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கருப்பட்டி போட்டு பண்ணியிருக்காங்க. ஒயிட் ஸ்டிக்கி ரைஸு ஒரு ரைஸ் இருக்கும், அதில் வந்து கருப்பட்டி போட்டு பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. அது ஃப்ளேவரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சர்க்கரை பொங்கல் வந்து ட்ரையாக இருந்தால் இப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தது. நல்லா இலையில வச்சு நல்லா கொஞ்சம் ஆர்கானிக்காக இருந்த மாதிரி இருந்தது. என் ஹஸ்பண்ட்டை கொடுத்தேன், அவர் வேணான்னு சொல்லிட்டாரு. நான் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் ஒரு 2 3 சாப்பிட்டேன். அப்புறம் ஆதவ் மதியம் ஸ்கூல் போயிட்டு வந்தேன். அவனுக்கும் பிடிச்சிருந்தது, அவனுக்கும் கொடுத்தேன். இதெல்லாமே ஓரளவுக்கு ஹெல்த்தியான ரெசிபி தான். ஏன்னா இது ஆயிலெல்லாம் போட்டு இது பண்ணுறது இல்லைல்ல. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்றேன். ஒரு சில பேர் இந்த வீடியோலாம் பார்த்துட்டு என்னக்கா வெயிட் லாஸை விட்டுட்டிங்களா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. வெயிட் லாஸை விடலாம் இல்லைங்க, கொஞ்சமாக தான் வந்து சாப்பாடு சாப்பிட்றேன். பாருங்கள், வெறும் ஒரே ஒரு இடியப்பம் தான் சாப்பிட்றேன். ஒரே ஒரு இடியப்பம், கொஞ்சமாக முட்டைக்கறி அந்த மாதிரி தான். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட உட்காந்தாங்க. அப்புறம் அவரோட உட்காந்து நானும் சாப்பிட்டேன். அப்புறம் அவர் வேலைக்கு கிளம்பி போயிடுவார். நான் மதியத்துக்கு சமைக்கிறதா இருந்தால் சமைப்பேன், இல்லைனா போய் தூங்குறதா இருந்தால் தூங்கிடுவேன். அவர் வேலைக்கு போகும்போதே சொல்லிட்டு தான் போவார், கொஞ்சம் நேரமாக தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காலையில் எந்திரிக்கிறது அவருக்கு தெரியும், பாவம் கஷ்டம்னு சொல்லிட்டு. அதனால் காலையில் தூங்குறதா இருந்தால் தூங்கிடுவேன். அப்படி இல்லைனா மதியம் பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு மதியம் கொஞ்சம் நேரம் தூங்கிடுவேன். இப்படி தாங்க லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ அவ்வளோதாங்க வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.